ஓம். வணக்கம். நாயன்மார்கள் வரிசையில 4வதாக அறிவாட்டாய நாயனாரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சிவபக்திக்கு பேர் பெற்ற கண்மங்கலம்ங்கிற கிராமத்துல வாழ்ந்த சோழ வேளாளர் பரம்பரையை சேர்ந்தவர் தாயனார் என்ற பெயருடைய அறிவாட்டாய நாயனார். அன்றாடம் சிவ வழிபாட்டுக்கு செந்நெல் அரிசியும் கீரையும் மாவடுவும் இறைவனுக்கு அமுதாக படைத்து வந்தார். அந்த இடத்தில் குடிகொண்ட இறைவனாகிய நீல்நெறிநாதர் தாயனாரை சோதனைக்கு உட்படுத்தி வளம் குன்றச் செய்தும் திருப்பணியை மறவாது செய்து வந்தார். கூலிக்கு வேலை செய்து உடம்பை வருத்தி பொருளீட்டி இறைவனுக்கு தொண்டு செய்தார். சிறு கீரையும் சில நேரம் வெறும் நீரும் மட்டுமே தமக்கு வாய்த்த போதும் இறைவனுக்கு மறவாமல் படையலிட்டு வந்தார். திருநாளாம் பெருநாள் ஒன்றில் இறைவனுக்கு எடுத்துச் சென்ற அமுது மட்களம் உடைந்து அத்தனையும் வழியிலேயே சிதறியது. இறைவன் பசியார அமுதளிக்க முடியாமல் மிக நொந்து மனம் உடைந்தவராகி தமது கழுத்தை அறிவாளால் அறிந்து உயர்விட துணிந்தார். இறைவனாகிய நீல்நெறிநாதரும் உடன் இறங்கி அவரை தடுத்தாட்கொண்டு ரிஷப வாகனனாக காட்சி தந்து சிவலோக பிராப்தியருளி இவரது தொண்டை உலகோர் உணரும் வண்ணம் நீங்கா புகழ் பெறச் செய்தார். நெல்லறுக்கும் அறிவாள் கொண்டு கழுத்தறுத்து உயிர் துறக்கவும் துணிந்ததால் தாயனார் அறிவாட்டாய நாயனார் என்று அழைக்கப்பட்டார். நாயன்மார்களில் சிலர் செய்த தொண்டு சிறு தொண்டாயினும் அத்தொண்டை வறுமையிலும் தொடர்ந்தமையாலும் தம் பசியை பொருட்டாக கருதாமல் இறைவனுக்கே வாழ்வை அர்ப்பணித்ததாலும் உயிர் துறந்தேனும் இறைவனுக்கு தொண்டாற்ற எண்ணிய சீரிய பக்தியாலும் அவை மகுடமாக ஜொலிக்கின்றன. அஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன் என்பது சுந்தரர் வாக்கு. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.